பிரேமா, ஆ காலையில ஹாஸ்பிட்டல் போனியே, தேவி எப்படி இருக்கா? தேவி நல்லா இருக்கா. ட்ரிப்ஸ் எல்லாம் கூட ஏத்திட்டாங்க. கூட அவங்க அம்மாவும் பாஸ்கரும் இருக்காங்க. அவ ஹஸ்பண்ட் வந்தாரா? அந்த அக்கிரமத்தை ஏண்டி கேக்குற? கல்யாண மண்டபத்தை விட்டு போனவங்க தான். மாப்பிள்ளையோ அவங்க வீட்ல இருந்து யாருமே திரும்பி கூட பாக்கலையா. ஹாஸ்பிட்டல் கூட வரலையா. என்ன கொழுப்பு பத்தியா? பாவண்டி அவ எதனால விஷ சாப்பிட்டான்னு தெரியல. ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல முடியும். சரி, வேலையை பாரு. சரி, உங்களை சார் கூப்பிடுறாரு. யார், எம்டியா? இல்ல, மோகன் சார் கூப்பிடுறாரு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். வா கல்யாணி, உட்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் வேலைலாம் அப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு சார். ஆக்சுவலி அந்த ஹைதராபாத் ஆர்டர் முடிக்கிறதுக்காக எல்லாம் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ சி. நீ இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க? 3.5 years சார். சேலரி 12,000. ஐ எம் கரெக்ட்? ஆமா சார். இந்த மாதத்துல உன்னோட சேலரி நான் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். 15,000, 16,000 என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? என்னோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து நீங்க கொடுக்குறீங்க. சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். நோ 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 நோ, தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. யூ டிசர்வ் இட். உன்னோட அழகுக்கும் இளமைக்கும் திறமைக்கும் இதெல்லாம் ஒரு அமௌண்டே கிடையாது. நீ ரொம்ப நாள் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு எனக்கும் எங்க அப்பாவுக்கும் விசுவாசமா இருக்கணும்னு தான் எங்களோட ஆசை. ஓகே சார். எங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்ன, கிட்டத்தட்ட 3.5 வருஷமா நீ இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்க. ஆனா நீ என் கண்ணில் படவே இல்லை. இது தேவியோட ரிசப்ஷன்ல பார்த்துட்டு அசந்து போயிட்டேன். இப்படி ஒரு தேவதை இத்தனை நாளா நம்ம கம்பெனில இருந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னாடி நீ என் கண்ணில் பட்டிருந்தான்னு வையேன், நம்ம மேனேஜர் மணி இருக்கானே அந்த சீட்ல நீ இருந்திருப்ப. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு இளமை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று நைட்ல நான் தூங்கவே இல்லை. அப்படி தூங்காம எடுத்த ஒரு முடிவு தான் இது. கல்யாணியோட சேவை இனி எப்பவும் நமக்கு தேவை. கல்யாணி, we want you. சாரி சார், நான் ஒர்க்ல சின்சியரா இருப்பேன். இப்ப போலாமா? இந்த காலத்து பொண்ணுங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க. எல்லாமே புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. பட் அதுலயும் ஒரு கிக் இருக்கு. கல்யாணி, நான் பேசுறது உனக்கு நிஜமாவே புரியலையா? என்ன நடக்குதுங்க? சாரி சார், உங்க மகன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு, அதான். மோகன், இனிமே நான் இங்க வேலை செய்யறதுல அர்த்தம் இல்ல சார். நான் ரிசைன் பண்ணிடுறேன். வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாட் நான்சென்ஸ். இவ செஞ்ச தப்புக்கு நீ எதுக்குமா வேலையை விட்டு போகணும்? நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ண. நீ போய் வேலையை பாருமா. சார், நான் தான்மா உன்னை வேலைக்கு வச்சேன். இப்ப நான் சொல்றேன், போய் வழக்கம் போல வேலை செய். ஓகே சார். கல்யாணி சார், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்மா, இங்க நடந்தது எதையுமே வெளியில சொல்லிடாத. கம்பெனியோட மானமே போயிடும். உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் வெளியே சொல்லிடாதம்மா. என் பையன் இனிமே உன் வழிக்கே வரமாட்டான். இவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன சார் பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டேன்? இங்க பாருமா, நீ போமா, நான் இவனை பாத்துக்கிறேன். சொல்றேன்லம்மா, போமா.
அறிவு இருக்காடா உனக்கு? அப்பா நீ என் புள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. சாரிப்பா. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏன் பையனா இருந்துகிட்டு எப்படிடா ஒரு பொம்பளை கையில போய் அடி வாங்குற? 4 வார்த்தை பேசுனா மகுடிக்கு முன்னாடி பாம்பு மாதிரி முன்னாடி வர வேண்டாம். என்னடா பாக்குற? ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணி படிய வைக்கணும். சிலருக்கு காதல், சிலருக்கு பணம், சிலருக்கு ஸ்டேட்டஸ். எத்தனையோ வழி இருக்கு. எவளுக்கு எதை செஞ்சா படிவான்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட வயசு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமாவே இத்தனை வருஷத்துல நான் எத்தனை பேர்ட்ட பழகிருப்பேன். யாராவது என் மேல கை வச்சிருப்பாங்களா? எவ்வளவு வேணாலும் டார்கெட் பண்ணு, ஆனா அப்ரோச் மட்டும் பக்காவா இருக்கணும். ஏண்டா இந்த கல்யாணி இத்தனை வருஷமா என் கண்ணுல படலேன்னு நினைக்கிறியா? இவளை ஜெயிக்கணும்னு நான் எப்போல இருந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா அவ சுலபத்துல மசிய மாட்டா. அதனால தான் மெதுவா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துருவா போல இருக்க. இப்ப கம்பெனிக்குள்ள நிறுத்தி வைக்கிறதே பெரிய கஷ்டம்டா. சாரிப்பா, நேத்து ரிசப்ஷன்ல பார்த்து கொஞ்சம் தடுமாறிட்டேன். நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல விடு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் அவளை மடக்குறேன். அதுக்கப்புறம் பிரசாதம் உனக்கு தாண்டா. தேங்க்ஸ்பா. நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்கப்பா. என்ன பண்ணி தொலைக்கிறது? இங்க பாருடா, 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட், ஒரே விஷயத்துல இன்ட்ரெஸ்ட். மோகன் ஒளிவு மறைவா வாழ்றதை விட ஓப்பனா வாழ்ந்துட்டா மனசுல கலக்க வராது பாரு. அதான் நீ தோளுக்கு மிஞ்சிட்ட. அதனால உன்னை தோழனா வச்சிட்டு இருக்கேன், புள்ள என்னோட பார்க்காம. சரி சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு போயிடு. நான் திரும்பவும் கல்யாணியை கூப்பிட்டு மன்னிப்பு டிராமாலாம் ஆடி நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிங்கப்பா. சார், எனக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணும் சார். என்னமாச்சு? ஒரே தலைவலி, என்னால உட்காரவே முடியல. அப்படியா? சரி, ஒர்க்க பிரேமாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடு. கிளம்பு. தேங்க்யூ சார். பிரேமா, என்ன நான் ஆஃப் டே லீவ்ல போறேன். ஒர்க் எல்லாம் நீ பாத்துக்க. ஏ என்னாச்சு? எங்க போற? அதெல்லாம் நாளைக்கு வந்து சொல்றேன். நான் கிளம்புறேன். சரி. கல்யாணிக்கு என்னவா? எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். எப்படி சொல்ற? மோகன் சாரை போய் பார்த்துட்டு வந்தால, அது விஷயமா தான் வெளில போறான். ஓ, என்னமோ உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஏய் சும்மா இருடி. பெருமாள் சார்,
பெருமாள் சார். ம். பெருமாள் சார். சார். ஏய், நீ ஏன் இங்க வந்த? அப்பா. வெளிய போ முதல்ல. போடா. ஏய் ஸ்டூபிட் இடியட், முதல்ல வெளிய போ. சபா. சும்மா சொல்லக்கூடாது. பவித்ரா நல்லாதான் இருக்கா. ஏய் சிவா, உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்ல. டீசன்சி மரியாதை எதுவுமே தெரியாத ஜென்மோனி. ஏய், என்ன ஓவரா சீனை போடுற? நான் என்ன உன்னை கட்டியா பிடிச்சிட்டேன்? யூ ராஸ்கல், உனக்கு அந்த மாதிரி என்ன வேற இருக்கா? திறந்த வீட்ல எது நுழையிற மாதிரி கதவு தட்டாம உள்ள நுழையிறியே உன்னெல்லாம். ஏய், என்ன பெரிய தமனா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ற? சப்ப ஃபிகரா இருக்கும் போதே இப்படி சீன் போடுறியே. இன்னும் கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவே நீ? முதல்ல வெளிய போடா. ஹே லுக், உன்னை பார்க்கவோ சைட் அடிக்கவோ நான் இங்க வரல. உங்க அப்பா பார்த்து வட்டி பணம் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் எதுக்குடா ஏன் ரூம்குள்ள வந்த? சார் சார்னு கிளடி மாதிரி நானும் கத்திட்டு தான் இருந்தேன். ரெஸ்பான்ஸ் இல்ல, அதான் உள்ள நுழைஞ்சேன். யாரும் பதில் சொல்லனா நேரா ஏன் ரூம்குள்ள வந்துடுறதா? ஏய், கண்ணுல அதாண்டி பட்டத, அதனாலதான் வந்தேன். அட்லீஸ்ட் தட்டிட்டாவது வரலாம்ல. ஏண்டி, உங்களுக்கெல்லாம் களிமண்லையா மூளை செஞ்சிருக்கு? தொண்டைக்கிளியே கத்துனாலே எவனும் பதில் சொல்லல. இதுல கதவை டொங்கு டொங்குன்னு தட்டினா மட்டும் உங்களுக்கு கேட்டுறவ போகுது. சரி, ஓவரா சீனை போடாம உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லு. ஐயோ, கதவை தட்டாம உள்ள வந்துட்டு உன்ன. ஹலோ, நான் ஒண்ணுமே பார்க்காத போது ஏண்டி இவ்ளோ பில்டப் பண்ற? அம்மா தாயே, சாரி, போதுமா? சரி, எங்க உங்க அப்பா? அவர் கோயிலுக்கு போயிருக்காரு. இத முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? இந்தா, இதுல 6000 ரூபாய் பணம் இருக்கு. வட்டி காசு நான் கொடுத்தேன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட கொடுத்துரு. மறந்துடாத என்ன? இது கூட டீசென்ட்டா கொடுக்க முடியாதா? கைய புடிச்சிட்டு தான் கொடுக்கணுமா? இத பாரு, இதெல்லாம் டூ மச். இரு, எண்ணிக்கிறேன். இப்படி சீன் போடுற பொண்ணுங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடுவாளுங்க. யாரும் அந்த லக்கி ஃபெல்லோன்னு தெரியல. அடடே, சிவா தம்பியா, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்ன வட்டி பணம் கொண்டாந்தியா? ஆமா ஆமா. உங்க அப்ப மானஸ்தன், அதான் மாசம் பிறந்த உடனே டான்னு வட்டியை கொடுத்து அனுப்பிச்சு என் வாயை அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் அசலை பத்தி 30 நாளைக்கு நான் வாயை திறக்க முடியாது இல்லையா? அப்படி கொடுத்துதான் வட்டி பணமே கிட்டத்தட்ட அசல் அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நீ சொன்னதை கேட்டா நியாயப்படி எனக்கு கோபம் வரணும், ஆனா வரல. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டோட பையன். அப்பா நான் பண்றது ஒண்ணும் புதுசு இல்லப்பா. இந்த பார், முழுசா கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா வட்டியே அசலை விட பெருசாயிடும். இதெல்லாம் நாட்டு நடப்புல இருக்கத்தானே செய்யுது. அப்பா உங்களை உயிர் நண்பன்னு அடிக்கடி பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது உண்மைதான்ப்பா. அதனாலதான் பணத்தை வாங்காம இப்படி விட்டு வச்சிருக்கேன். இல்லாட்டி எப்பவோ உங்க வீட்டை வித்து எனக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மீதிய உங்க அப்பா ஐயப்பங்கிட்ட கொடுத்துருக்க மாட்டேனா? தம்பி, வீடு போனா வராதுப்பா. இன்னைக்கு தேதியில வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு புரோக்கரா இருக்க உங்க அப்பனுக்கு தெரியும். அவன் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி கைமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மாசம் 6000 ரூபாய, வெறும் 6000 ரூபாய் வாங்கிக்கிட்டு நான் இருக்கேன். தப்பு பண்றீங்க சார். நானா இருந்தா என் ஃப்ரெண்ட் அப்படி கஷ்டப்படுத்த மாட்டேன் சார். 10 வருஷம் கட்டின வட்டி போதும், அசல்ல ஒரு பாதிய கொடுன்னு கணக்க முடிச்சிருப்பேன். அதான் சார் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். தம்பி, இது வெத்து சென்டிமெண்ட். நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்றதாலதான் இன்னும் வேலை கிடைக்காம வாழ்க்கையில முன்னேறாம இருக்க. உனக்கு இருக்கிற திறமைக்கும் பர்சனாலிட்டிக்கும் 1000 வேலை கிடைக்கும்பா. வெட்டியா, ஃப்ரெண்ட்ஷிப்பா, அது இதுன்னு சும்மா ஃபீல் பண்றதை விட்டுட்டு யதார்த்தமா யோசிக்க கத்துக்க. சரி, இந்த வட்டி பணம் எங்கப்பா?
பவித்ராட்ட கொடுத்துருக்கேன். சேர வேண்டிய இடத்துல தான் சேர்த்திருக்க. மாசம் மாசம் உங்க அப்பா கொடுக்குற வட்டி பணத்தை அவ பேர்ல தான்ப்பா போட்டு வைக்கிறேன். அவளோட கல்யாண செலவுக்காக. என்ன கோத? இதெல்லாம் எதுக்குங்க வெளியே சொல்லிக்கிட்டு? சரி, நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம். நீ மனசு வருத்தப்பட்டு சொல்றதுனால நான் இதை சொல்றேன். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா அசலை அடைக்க சொல்லு. நீயும் வேலைக்கு போனாதான் இது சாத்தியமாகும். என்னைக்கா இருந்தாலும் உங்க அக்கா கல்யாணிக்கு ஒரு கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடும்பா. என்ன நான் சொல்றது புரியுது இல்ல? சரி, நான் வரேன். சரிப்பா. ஏங்க இவனை போய் மதிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவன் அப்ப நல்லவன்டி, இவனு நல்லவன் தான். கொஞ்சம் முன்கோபம் உள்ளவன், ஆனா சரக்குள்ள ஆசாமி. அதான் இந்த பையன் மேல நான் ஒரு கண்ணு வச்சிருக்கேன். பவித்ரா, அப்பா இந்த பணத்தை உன் அக்கௌண்ட்ல போட்டுரு. சரிப்பா. அப்புறம் நான் ஹோட்டலுக்கு போனோம். இங்கே சாப்பிட ஏதாவது இருக்கா? இருக்கு, எடுத்துட்டு வரேங்க. ஹலோ, ஆமா ஐயா, நான் தான் ஹோட்டல் முதலாளி தான் பேசுறேன். யோ, உனக்கு எத்தனை தடவையா சொல்லியிருக்கேன் பர்சன் நம்பரை கூப்பிடாத என்ன? வையா போன வை. சொல்லு தேவி, கல்யாண ரிசப்ஷன்ல அந்த மோகன் உன்னை பார்த்து என்ன சொன்னா? சொல்லு தேவி, நீ இப்படி அமைதியா இருக்கிறதால எதையுமே சாதிக்க போறதில்ல. இங்க பாரு, நீ இப்படி மௌனமா இருக்கிறது உனக்கு மட்டும் இல்ல, இன்னும் உன்னை என்னைய மாதிரி இன்னும் பல பெண்களுக்கு ஆபத்தா முடிய போகுது. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்த